ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ், இன்றைக்கி என்னடா படம் இதில் நம்ம பார்க்க போகிறது ப்ரூஸ் லீ. ஏன்டா இந்த லெஜெண்டோட பேர் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது அந்த படத்தில் அதுக்கு கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். அடா தஞ்சாவூர் கல்வெட்டில் செதுக்கி வைக்கணும். அதாவது ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பயந்த டைப். சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் பயப்படுவார். ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்தா கூட பதறேச்சுன்னு ஓடுவார். நல்ல வேலை இந்த படத்தை பார்க்கல, இல்லைன்னா ஜன்னி வந்து உயிரை விட்டுருப்பார். அவர்கிட்ட வந்து ஒரு நாள் ப்ரூஸ்லி படம் போட்டு காமிக்கிறாங்க, என்டர் த ட்ராகன் போட்டு காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அது அவர் வந்து படத்தை பார்க்குறாரு, அவங்க அம்மா அவர் கண்ணை பார்க்குறாங்க. உடனே அவர் கண்ணில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது அவங்க அம்மாவுக்கு மட்டும். அப்புறமா தான் அது அழுக்குன்னு தெரிய வருது, அது வேறு விஷயம். பட் அவர் பார்க்கும்போது ஒரு ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு தைரியம் வந்துடும்னு சொல்லிட்டு இவருக்கு ப்ரூஸ்லி அப்படின்னு பேர் வச்சிடுறாங்க. சரி, இதுக்கப்புறம் படம் வந்து பயங்கர ஆக்ஷனில் போயிடும், பயங்கரமாக இருக்கும்னு. பட் அடுத்த சீன் வந்து இன்ட்ரடக்ஷன் சாங் வேறு, ஒரு கெத்தோட ஒரு பாட்டு, பயங்கரமான சாங். சரி, இதுக்கப்புறம் ஒரு வில்லனை வந்து ஃபுட்பால், வாலிபால், சைபால் இந்த மாதிரி புரட்டி எடுத்துருவார்னு நினச்சா ஒரு ஆள்கிட்டேருந்து செம்மையாக உத வாங்கிட்டு அழுவுறார். இவருக்கு ப்ரூஸ்லின்னு ஒரு பேர். ஆனால் ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா மங்காத்தா ஓப்பனிங் சீன் மாதிரியே காப்பி அடிச்சிருக்காங்க. ஆனந்த்ராஜ் வந்து கையை கட்டி போட்டுட்டு பின்னாடி கட்டி போட்டு முட்டி போட வச்சுட்டு அவரை டார்ச்சர் பண்ணின்னு இருக்காங்க ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு இடத்துல. அப்போது வந்து ஒரு ஜீப் வருது, சைன்னு அப்படியே பறந்து அப்படியே வருது. இவங்கெல்லாம் பதறியாச்சு, அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடுற டைப்பில் ஓடிட்டு திருப்பி அவசரமாக வராங்க. வந்து வாழைப்பழத்தை உரித்து அவர் வாயில் நொந்துறாங்க. இது என்ன மேட்டர்னு எனக்கு சுத்தமாக புரியல. இது வந்து ரிவெஞ்சா, டார்ச்சரா, காமெடியா, இல்லை டபுள் மீனிங்கா, எனக்கு புரியல. இதே என்ன அவன் கடைசி சீனில் வந்து ஆனந்த்ராஜ் வந்து இவங்களை பழி வாங்குற டைமில் அவர் வந்து கழுத்தை பிடிச்சிடுவார் இந்த வில்லன். டே, அந்த வாழைப்பழத்தை கொண்டு வாங்கடா அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இது வந்து இந்த படத்துக்கு வந்து கரகாட்டக்காரனுக்கு அப்புறம் வாழைப்பழத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த படம் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஹீரோ வந்து மன்சூர் அலிகான் ஃபேன், காமெடியாக. இந்த ஹீரோ மட்டும் எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி வர்றாரு. அது ஏன்னே எனக்கு புரியல. தண்ணி அடிச்சுட்டு கத்தில் கூவுறார். இந்த வர்ஜின் பசங்க சாபம் உன்னை சும்மா விடாதரா அப்படின்னு மற்ற படத்தை சொல்கிற மாதிரி இவர் இந்த படத்துலையும் தண்ணி அடிச்சுட்டு ஏதோ கற்றுன்னு கூவின்னு இருக்கார். இவர் பேர் ஜிவி பிரகாஷில் கூவி பிரகாஷ்னு வச்சுருக்கலாம். அதே மாதிரி பண்ணின்னு இருக்கார் எல்லாத்துலேயும். அப்புறம் இந்த படத்தில் வந்து முக்கியமான 2 கேரக்டர் காமிக்கிறாங்க. ஒன்று முனிஷ்காந்த், இன்னொன்று மொட்டை ராஜேந்திரன். அருமையான ஆக்டர்ஸ். பட் இந்த படத்தில் சில்லி கேரக்டர்ஸில் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் தான் வில்லன். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, கன்றாவி பிடிச்ச ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன ஆகும், இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து 2 பேரும் ஒருத்தர் வந்து ஹீரோ ஆகணும், ஒருத்தர் வில்லன் ஆகணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் வராங்க. அவங்க மெட்ராஸ் வந்தபோது முனிஷ்காந்த் வந்து ஏவிஎம் ஸ்டூடியோ வாசலில் வந்து போய் கேட்குற, அந்த வாட்ச்மேன் துரத்தி விட்டுறாங்க, டே நீ வில்லன் ஆக முடியாதுடா அப்படின்னு. அந்த டீ கடை வாசலுக்கு, அந்த ஏவிஎம் ஸ்டூடியோ வாசலில் ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் ரவுடிங்க வந்து டீ குடிச்சுன்னு இருப்பாங்க. இவரை பார்த்துட்டு, டே நீ சினிமாவில் வில்லன் ஆகாத, ரியல் லைஃப்பில் வில்லன் ஆகு அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து நாம ஏன் ரியல் லைஃப்பில் வில்லன் ஆகக்கூடாது அப்படின்னு யோசித்து ஃபஸ்ட்டு வந்து அடியால் சேர்றாரு, அப்புறம் ரவுடியாக ப்ரமோட் ஆகிறாரு, அதுக்கப்புறம் கடைசியில் வில்லனாகவே ஆயிடுறாரு. அப்புறம் இவர் சரியான இங்கிலீஷ் படம் பைத்தியம். எல்லா படத்தோட வில்லன் டைப்பாகவும் வராரு, ஜோக்கர் மாதிரி வராரு, அதுக்கப்புறம் காட் ஃபாதர் மாதிரி வராரு. பட் இந்த படத்தில் ஒரே ஒரு சென்சிபிள் சீன் இருக்குது. இவர் காட் ஃபாதர் மாதிரி வரும்போது எல்லோரும் அவர் கையை வந்து கிஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஒருத்தர் லைனாக வந்து கடைசியில் ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்துட்டு அவர் கையை தொடச்சிட்டு அப்புறமா கிஸ் பண்ணிட்டு போகிறார். படத்தில் இருக்க ஒரே ஒரு சென்சிபிள் சீன் அதுதான் நினைக்கிறேன். அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் ஹீரோ ஆக முடியல அவரால். அதனால் என்ன பண்ணுறாரு, பாஷா படத்தில் ஆட்டோக்காரன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு. அதே மாதிரி மனிதன் படத்தில் வந்து ரஜினிக்கு பாம்லாம் தொங்கும் அந்த மாதிரி வர்றாரு, கபாலி மாதிரி வர்றாரு. ஏன் இந்த கொடுமை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. அதாவது அது ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, கடைசியில் ஒரு விஷயம் காட்டுறாங்க, இந்த வில்லன் வந்து எப்படி இம்பார்ட்டண்ட் ஆயிடுறாருன்னு. ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது படாத இடத்துல பட்டுடுச்சு. அந்த சீனுக்கு அப்புறம் ஒரு சீன் வச்சுருக்காங்க, நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில, அவர் இம்பார்ட்டண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் வந்து வல்லவன் படத்துலேருந்து வல்லவா அது சிம்பு பாட்டு காமிக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு இன்னும் கூட ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த படம் ஒரு காமெடியா, இல்லை சட்டையரா, த்ரில்லரா, இல்லை டார்ச்சரா, ஒன்றும் புரியல. இதில் என்ன மேட்டர்னு நீயா நானை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ நீயா நானாவே காசு வச்சு தான் பேசுகிறாங்களா, ஒன்றும் புரியல. ஸோ அதனால் நான் வந்து இந்த படத்துக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. மேபி 4 ஸ்டார்
பிரியாணி சாப்பிட்டா தான் இது தலைவலி சரியாகும் போல இருக்கன்றா வீடா.